கொக்குவில் யாழ் விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. நிமிந்திருங்கோ சாயாம, அப்பதான் பாட. எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர், கண்ணில் நல்லகுது உறும் கழுமல வளநகர், கழுமல்ல வள்ளநகர், கழுமல்ல வள்ளநகர், பெண்ணில் நல்லாளோடும் அவளோடும், பெண்ணில் நல்லாள் அவளோடும், பெரும் தகை இருந்ததே, பெண்ணில் நல்லாள் அவளோடும், பெருந்தகை இருந்ததே. இந்த கழுமல வளநகர் திருக்கழுமலம் திருத்தோணிபுரத்துக்கு 12 பெயர்கள், அதில் கழுமலமும் ஒரு பெயர். இந்த 12 பெயர்களையும் தாங்கி திருஅழிக்கூற்றி இருக்கை என்ற பாடலை ஞானசம்பந்த பெருமான் அங்கே பாடியிருக்கின்றார். காரணம், அவர்களுடைய தந்தையார் வயசான காலத்திலே இந்த தேவாரம் முழுக்க என்னால் பாட முடியாது, நீங்கள் பாடிய அனைத்து தேவாரங்களையும் ஒரு தேவாரத்திலே அடக்கி உங்களுடைய பதியங்களை எல்லாம் ஒரு பாடித்தர வேண்டும் என்று ஞானசம்பந்த சுவாமிகளிடம் சிவபாத இறுதியர் கேட்கின்றார். அப்பொழுது சிவனுடைய பேர் அற்புதங்களை இந்த 12 பெயர்களை கொண்ட திருக்கழுமலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தோணியப்பர் கோவில் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரம்மபுரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொச்சைவயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சீர்காழி தலத்தின் மீது இந்த பாடலை பாடினார். யாரு? ஞானசம்பந்த பெருமான். இந்த பாடலை ஒரு தெய்வ அசரீரியாக நம்முடைய இன்றெல்லாம் உலக மக்களை பெரிதும் கவர்ந்திருக்கின்ற நம்முடைய நட்சத்திர குருமணிகள் மிக மக்களாலே பெரிதும் விரும்பப்படுகின்ற ஒரு தவ மணியாக நம்முடைய சைவத்துக்கு ஒரு பெரிய சைவத்துறை விளங்க வந்த ஒரு, எப்படி சொல்லுகின்றார் சேக்கிழார், வேதனரை தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க
பூத பரம்பரை பொலிய புனித வாய் மலர்ந்து அழுத புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகழி திரைஞான சம்பந்தன் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது வேத நெறி தலை தோங்கவும் சைவத்துறை விளங்கவும். சைவம் என்றதை துறையாக்கினார், வேதத்தை நெறியாக்கினார். அப்போ ரெண்டும் வித்தியாசமான முறையிலே வளர்த்த பெருமை அந்த ஞானசம்பந்த பெருமானை சார்ந்தது. அவருடைய பணிகளை முன்னெடுத்து செல்லுகின்ற இந்த நூற்றாண்டிலே சைவ ஆதீனங்களிலே இன்று அனைவராலும் போற்றப்படுகின்றது தருமை ஆதீனம். தருமை ஆதீனத்திலே 27வது குறிமணிகளாக விளங்குபவர்கள் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிகள் சுவாமிகள். கைலை சீலத்திரு ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்தருடைய வரையிலே வந்தவர்கள். பரமாச்சாரிய சுவாமிகள் 27வது குருமகா சன்னிதானம். அவர்கள் உலக மக்களை பார்த்து இந்த எழுகூற்று இருக்கையை, திரு எழுகூற்று இருக்கையை 1 கோடி தடவை ஓத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். காரணம், மே மாதம் அந்த திருக்கழுமலத்திலே தோணியப்பர் கோவிலிலே குடமுழுக்கு நடைபெறப் போகின்றது. அதற்கு பின்பும் அதற்கு முன்பும் உலகத்திலே பல மாற்றங்கள் ஏற்படும் என்பதை சுவாமிகள் அறிந்து விட்டார்கள். எனவே உலகம் அழிந்த போது நல்லா கேட்கணும், உலகம் ஜலத்தினாலே அழிக்கப்பட்ட பொழுது அங்கே இருந்தது, எஞ்சி இருந்தது இந்த தோணியும், அந்த தோணியில் இருந்த அப்பரும் அம்மையும். நல்லா கேட்டுக்கலுங்க. மற்றவர்களெல்லாம் அந்த தோணியிலே ஏதோ ஒரு வகையிலே பற்றி கொண்டார். கயிறாக ஒருவர் இருந்தார், ஷடமாக ஒருவர் இருந்தார், அங்கே சுக்கானாக ஒருவர் இருந்தார். இவர்களெல்லாம் தேவர்கள். 8000 கோடி தேவர்கள் அங்கே உள்ளே அடக்கப்பட்டிருந்தார்கள். பிரளயத்திலே மிதந்தது எது? தோணியப்பர் கோவில், தோணி அப்பர் கோவில். எனவே அந்த பிரளயம் முடிந்து இவ்வளவு காலம் இந்த உலகம் ஓடி இருக்கின்றது. இந்த திருக்கழுமல பதி மிக மிக நீண்ட காலமாக புனராவர்த்தன மகா குடமுழுக்கு நடைபெறாமல் இருந்ததை சுவாமிகள் நேரடியாக பட்டு அங்குதான் ஞானசம்பந்த பெருமான் ஞானப்பாலே உண்ட தலம். ஐயா வந்த உடனே நீங்கள் சொன்னீர்கள் ஞானசம்பந்த பெருமானை பற்றி பேச வேண்டும் என்று. அருமையான அதை தெய்வீக வாக்கு. இதைத்தான் சேக்கிழார் சுவாமிகள் மிக அருமையாக சொல்லுகின்றார். காழின் நகச்சுவபாத இது ஏற்தந்த சீர்காழியில் தான் இந்த திருக்கழுமலம், திருப்பிரமபுரம், பிரம்மாபுரம், பீடுடைய பிரமாபுரமேவிய பிரமபுரமேவிய பெம்மான் தோடுடைய செவியன் விடையேறி ஓட்டுவன் மதி சூடி காருடைய சுடலை பொடி போச்சு என் உள்ளங்கவர் கல்வன். அவன் ஆறு? வீடுடைய பிரமாபுரமேவிய ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்து ஏத்த. ஏடுடைய மலரான் யாரு? பிரமா. கையிலே ஏட்டை வைத்துக்கொண்டு இருக்கின்ற உலகத்தை படைத்த அந்த பிரமா அவர்தான் உலகத்தை அங்கே இருந்து படைக்கின்றார். அந்த படைத்த உலகம் இவ்வளவு காலம் ஓடி இருக்குது. நல்லா கேளுங்க. யார்? பிரம்மா படைத்த உலகம் திரேத கிரேத துவாபரக கலியுகம் என்ற வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகின்றது என்பதை சுவாமிகள் ஏதோ ஒரு வகையிலே அறிந்து கொண்டார்கள். ஞானி அல்லவா? ஞானத்தின் திருவுரு ஞானசம்பந்த பெருமான், அவருடைய வழியிலே வந்தவர்கள் அல்லவா சுவாமிகள். சொக்கநாத பெருமானை தன்னுடைய சிரசிலே தரித்திருப்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, சிவனுக்கு இணையானவர்கள். சிவனை எப்படி உருவத்திலே பார்க்க வேண்டுமோ சுவாமிகளை பார்த்தால் போலும். எனவே அவர்கள் கட்டளை இட்டிருக்கின்றார்கள், 1 கோடி தடவை இந்த உலகத்து மக்கள் எல்லாம்
இந்த பாடலை பாட வேண்டும். இங்கே இருக்கின்ற இந்த அன்பர்கள், இந்த சபையிலே நிறைந்திருக்கின்ற இந்த அன்பர்கள் எல்லோரும் நான் ஆறுதலாக சொல்லித் தருகின்றேன். இதற்கு உரிய பண்ணுடன் சொல்லித் தருவேன், தாளத்துடன் சொல்லித் தருவேன். நீங்கள் நான் ஆறுதலாக சொல்லித் தருவதை அவசரப்படாமல் நீங்கள் எழுத்து பிழையின்றி சொற்பத பொருள் சிதைவின்றி இதை பாடினாலே 1 கோடி தடவை பாடினதுக்கு சரி. அவசரப்பட்டு பாடவில்லை, எழுத்து பிழைகளோடு பாடவில்லை, சொற்பத பொருள் இருள் அறுத்து நான் அழகாக சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் இப்பொழுது பாடத் தயாராக இருக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி, இதற்குரிய பண் வியாழக்குறிஞ்சி. இது திரு எழுகூற்றி இருக்க 7 கூறுகளாக அமைந்த பாடல். தாளத்திலே பல வகை தாளங்களுக்குள்ளே இது அடங்குகின்றது. இருந்தாலும் உங்களுக்கு சர்வசாதாரணமான ஒரு சாப்பு தாளத்திலே நான் இதை சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் கட்டாயமாக எல்லோருடைய திருவாயாலும் இந்த பாடல் வெளியிலே வர வேண்டும். எனக்காகவல்ல, உங்களுக்காகவல்ல. யாருக்காக? யாருக்காக? உலகத்திற்காக. உலகம் தழைக்க வேண்டும். உலகத்திலே உள்ள உயிர்களெல்லாம் சிறந்தோங்கி வாழ வேண்டும். ஏதோ ஒரு மனத்தினால் மாத்திரம் அதை நினைத்து கொண்டு சுவாமிகள் இதை தெரிவித்திருக்கிறார்கள். வாயால் இதை பாடுங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த கலியை வெல்லக்கூடிய பதிகம் இந்த காழி பதிகம். ஞானசம்பந்தனுடைய பாட்டை மாத்திரம் பாடினால் கலியை வெல்லலாம். கற்றுகாங்கு எரியோம்பி கற்று ஆங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ் தில்லை. தில்லைவாழ் அந்தணர்கள் என்ன செய்கின்றார்கள்? எரியோம்பி கலியை வாராமே செற்றார். வேத வேள்வி ஒரு பக்கம், வேத வேள்வி அடுத்த பக்கம் கீத வேள்வி. கீட வேள்வி வாய்மையால் இறைவனை பாடுதல். வேத வேள்வி தீயிலே இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி ஆகுதி கொடுப்பது. தேவர்களுக்கு தேவர்களை இன்பத்திலே ஆழ்த்துவது. ஒவ்வொரு தேவர்களுடைய பெயரை சொல்லி அங்கே ஆகுதி கொடுப்பார்கள். எதாலே? நெய்யாலே, பாலாலே, தயிரால் அங்கே கொடுக்கின்ற அந்த ஆகுதியிலே நீங்கள் பார்க்கலாம். அது ஞானசம்பந்த பெருமான் அன்றே சொல்லுங்க. கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய முற்றாவன் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. அப்போ இந்த கலியினுடைய பாவம் யாரை பற்றாது? தில்லை சிற்றம்பலத்திலே இருக்கின்ற இறைவனை பற்றி இருப்பவர்களை இந்த பாவம் சொல்லுங்க, பாவம் பற்றாது. நீங்கள் சொன்னால் தான் நான் பேசுவேன். அது எப்படி? இந்த வகையிலே இறைவனை தோத்தரிப்பதனாலே, இது இறைவனுடைய தோத்திரப்பாடுகள். இறைவனை அருள் இசையால், நம்முடைய இந்த பாடல்களெல்லாம் அருள் இசையால் ஆனது. நாம் நம்மால் இயன்றது. நமக்கு குரல் இல்லை, சொற்கள் வரவில்லை. நீங்கள் பயப்பட தேவையில்லை. நான் எல்லாம் அழகாக சொல்லித் தருவேன். நீங்கள் இதை பாட வேண்டும். இது உலக நன்மைக்காக. தருமை குருமகா சன்னிதானம் 27வது குருமணிகள், தவமணிகள், நாம் எல்லாம் போற்றுகின்ற மகா குருமணிகளுடைய கட்டளையின்படி இந்த பாடலை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இது சர்வதேச நாடுகள் அனைத்திலுமே சென்று இது ஒரு சர்வதேச ஒலிபரப்பு. பல லட்சம் மக்களுடைய அந்த திருச்செவியிலே விழ வேண்டும், அவருடைய மனத்திலே விழ வேண்டும். இதை ஞானசம்பந்த பெருமானே சொல்லுகின்றார். எப்படி சொல்லுகின்றார்? மாதோர் கூரனை பலம் சுழி மருவிய மருந்தினை வயல் காழிநாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய்நவிற்றிய தமிழ் மாலை
வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு. பாருங்க, ஆதரித்து இசை கற்று, இரண்டாவது மூன்றாவது இசை கற்று வல்லார் தம்மை கேட்டு. கேட்டாச்சு. கேட்டு உகந்தவர் தம்மை. 4 விதமாக அந்த பாடலுடைய கருத்துக்கள் அங்கே உள்ளே பொதிந்திருக்கிற. வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே. மறுமைக்கும் இம்மைக்கும் இந்த பாடல்களை பாடுபவர்களுக்கு எந்த விதமான வருத்தமும் வராது என்று இது கலியை வெல்லும் பதிகங்கள். யாருடையது? ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமான் அம்மையினுடைய திருமலைப்பால் உண்ட அந்த தலத்தின் மீது, அதே தலத்தில் அடுத்த மாதம் எதிர்வருகின்ற மே மாதம் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. பல ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு சொன்னேன், இந்த கலியுகத்திலே முதலிலே தோன்றிய கோவில், அது கோவில்களுக்கு கோவில். எது? தோடியப்பர் கோவில். அந்த கோவிலிலே இருந்து பாடிய இந்த பாடலை தோடிய செவியனோடு இதையும் சேர்த்து பாடினார். நிறைய பாடி இருக்கிறார். ஆனால் இது மிக முக்கியமானதென கருதப்படுவதனாலே இதை உங்களுக்கு நாம் இன்று சமர்ப்பிக்கின்றோம். நீங்கள் இதை நான் உரிய பன்முறையுடன் சொல்லித் தருவேன், மிக ஆறுதலாக சொல்லித் தருவேன். உலகம் உங்களை, நீங்கள் 100 பேர் 500 பேர் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடி மக்கள் இதை கேட்டு இன்புற வேண்டும். இந்த ஒலிபரப்பு சேவை, சர்வதேச ஒலிபரப்பு சேவை ஊடாக இந்த பாடல்கள் அனைவருடைய திரு உள்ளங்களையும் திரு காதுகளையும் சென்று அடைய வேண்டும், இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி உங்கள் முன் இதை சமர்ப்பிக்கின்றேன். திருக்கைலாய பரம்பரை தருமி ஆதீனத்துக்கு சொந்தமான ஸ்ரீ குஞ்ஞான சம்பந்தர் அந்த மடாலயத்திலே ஞானசம்பந்தர் அந்த அங்கே திருமலைப்பால் உண்ட அந்த திருத்தலத்தின் மீது பாடப்பெற்ற இந்த பாடல்களை நம்முடைய கண்மணிகளிலும் நன்மணிகளாக விளங்குகின்ற கைலை குருமணி மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களுடைய அருளாணையின் வண்ணம் இன்று உலகம் முழுவதும் பாடப்படுகின்றது. இப்பொழுது நாம் அதே பாடலை உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன். நீங்கள் ஆறுதலாக பாடலாம். 1 கோடி முறை பாடப்பட வேண்டும். நாங்கள் ஒரு தடவை என்றாலும், இங்கே நீங்கள் இருப்பவர்கள் 100 பேர் இருந்தாலும் அது 100 பாட்டாக மாறும். 10 தடவை பாடினால் 1000 பாட்டாக மாறும். ஆனால் இது உலகத்துக்கு செல்லும் பொழுது இது 1 கோடியாக மாறும் என்று நிச்சயமாக நம்பி உங்கள் முன் இதை நான் சமர்ப்பிக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஓருரு ஆயினை மானாம் காரத்து இரியல் பாயொரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை இருவரோடு ஒருவனாகி நின்றனை ஒரு ஆள் நீழல் ஒன்கயல் இரண்டும் முப்பொழுது ஏத்திய நால்வர்க்கு ஒளிநறி காட்டினை நாட்டம் ஒன்றாக கோட்டினை
கொக்குவில் யாழ் விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை.